எல்லோருக்கும் வணக்கம். தொட்டு வீட துடிக்கும் கை பட்டு வீட மலரும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரே நாளில் போய் அந்த பழைய ஹை 25,078 நிஃப்டி தொடணும்னு ரொம்ப ஆசையாக அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான். 187 பாயிண்ட் ஏறி இருக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது ஏன் ஒரே நாளில் போய் தொடணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் போ. கரடிகளுக்கெல்லாம் உடம்பு வலிக்குமா இல்லையா? ஸோ கரடிகள் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கரடிகள் இறக்கி விட்டு நல்லா நிறைய பேர்த்துக்கு சம்பாரித்து கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அங்கிருந்து மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இப்போ உலக அளவில் தான் நம்மளுக்கு பேட் நியூஸ் அப்படின்றது இருக்குதே ஒழிஞ்சு உள்நாட்டில் ஒரு விஷயம் கிடையாது. பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. இந்த ஆகஸ்ட் முடிஞ்சனையுமே நீ செப்டம்பர் அக்டோபரில் ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். கார் சேல்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த சேல்ஸ் அதிகமாக இருக்குது, இந்த சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு நம்மளுடைய பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் வந்து ஷேர்ஸுகளுக்கு உதவியாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் இந்த வாரத்தில் யாருக்கு ஜாக்பாட் அடிச்சது? நீங்கள் என்னதான் உருண்டு பிறண்டு யார் போட்டி போட்டாலும் இந்த இன்ட்ரார்க் பில்டிங் அப்படின்ற ஐபிஓ கிடைச்சவங்களோட நீங்கள் இந்த வாரம் போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரே நாளில் 44% மேலே லிஸ்டிங் கெயின் அப்படின்றது கிடைச்சிது. இன்னைக்கு இப்போ ஒரு 36% ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் காலையிலாம் பார்த்தீங்கன்னா 40% மேலே கெயின் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் லிஸ்டிங் கெயினுக்கு தானங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஓப்பனிங்கில் ஒரு நல்ல லாபம் கிடைச்சா வித்து விட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் 2 முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. முதல் முக்கியமான நியூஸ் என்னென்னா, இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நார்மலான ஷேர் தான். 14,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஷேர் தான். இந்த ஷேரில் என்ன ஒரு ரிசல்ட் அப்படின்றது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2-3 குவார்ட்டர்களாக நஷ்டம் செய்து கொண்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு லாபத்துக்கு திரும்பியிருக்கான். அப்போ இது போன்ற கம்பெனிகளில் யாராவது வாங்கிட்டு இருக்காங்க, இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல ஒரு 100 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க உச்சத்தில், இறங்கிட்டே இருக்கு. ஆனால் அது லாஸ் மேக்கிங்காக இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியே தொடாமல் இருக்கிறது நல்லது. சரி, போனால் அது எப்போ திரும்பி வருதோ வரட்டும் அப்படின்னு ஏவரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. என்னைக்கு அவன் மறுபடியும் ஃபண்டமெண்டலி ப்ராஃபிட்டுக்கு திரும்புகிறானோ அப்போ தான் அது போன்ற ஷேர்களெல்லாம் ஏவரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாடத்தை இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற ஷேர் சொல்லி தருது. இந்த சமயத்தில் வந்து பிசிஜி அப்படின்னு ஒரு ஷேர், அதே மாதிரி இந்த பிசிஜி அப்படின்ற ஷேர் நிறைய பேர் உச்சத்தில் வாங்கி இப்போ அவன் சும்மா வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதை ஏவரேஜ் பண்ணுன்னா அப்படின்னா கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் காமிச்சிட்டே இருந்துட்டு திடீர்னு சமீபத்தில் போன வாரத்தில் வெளியிட்ட ரிசல்ட்டில் நான் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனினே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இதெல்லாம் வந்து ஏவரேஜ் பண்ணுறது புத்திசாலித்தனமா அப்படின்னா புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அடாடா, போச்சே நண்பர்களே, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து போச்சே. அதாவது இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, இந்த டாடா சன்ஸ் அப்படின்ற நிறுவனம் 20,300 கோடி கடனை வந்து அடைச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி ஆர்பிஐ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் டாடா சன்ஸ் வந்து ஒரு என்பிஎஃப்சியாக உங்களை கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இந்த என்பிஎஃப்சியை கிளாசிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 3 வருஷத்தில் இந்த டாடா சன்ஸ் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாகணும். ஏற்கனவே டாடா இன்வெஸ்ட்னு ஒரு ஷேர் இருக்குது, அவங்க போய் நிறைய கம்பெனிகளில் முதலீடு பண்ணுறாங்க. அதனால் அந்த டாடா இன்வெஸ்ட் பெரிய அளவில் லாபம் சம்பாரிச்சு கொடுத்தது. திடீர்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய லாபம் சம்பாரிச்சு கொடுத்தது டாடா இன்வெஸ்ட். இந்த டாடா இன்வெஸ்ட் முதலீடு பண்ணாத நிறைய கம்பெனிகளில் இந்த டாடா சன்ஸ் போய் முதலீடு பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ கூட செமிகண்டக்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்தியாவிலேயே பெரிய லெவலில். ஃபர்ஸ்ட் டைம் டாடா குரூப் தான் ஆரம்பிக்கிறாங்க, அதில் டாடா சன்ஸ் தான் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம போய் அதை ஷேர் மார்க்கெட்டில் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனால் நம்மளுக்கு வாங்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இந்த டாடா சன்ஸ் 3 வருஷத்துக்குள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்னு எல்லாருமே ரொம்பவுமே நம்பிக்கையாக மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஆசையில் டாடா சன்ஸ் எப்படி மண்ணள்ளி போட்டுருச்சுன்னா, இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்த கடன் 20,300 கோடி அடைச்சதுனால அந்த ப்ரொமோட்டர் சம்பந்தப்பட்ட ரிஸ்க் அப்படின்றது இப்போ அந்த கம்பெனியில் இல்லாதனால அவங்களோட என்பிஎஃப்சியை கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா ஆர்பிஐயே. இந்த கடன் அடைச்சதுனால இனி அந்த கிளாசிஃபிகேஷனே அதை விட்டு வெளியே வர்றாங்க. அப்போ இதனால் என்ன ஆகுது, டாடா சன்ஸ் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரல, நம்ம போய் அதில் கை வைக்க முடியல. எங்களுக்கெல்லாம் மனசு வருத்தம் தான்ப்பா, டாடா சன் வாங்க முடியாமல் போகுதே அப்படின்ற ஒரு மனசு வருத்தம் தான் நண்பர்களே. இந்த சமயத்தில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போய்
நிறைய ஸ்டாக்ஸ் எடுக்கிறாங்க, ஆனால் அது லாஸ் ஆயிடுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம், ஷேர் மார்க்கெட்டை 3 பேர் திங்க் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் திங்க் பண்ணி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணத்தை போடுறாங்க, டிஐஎஸ் திங்க் பண்ணி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணத்தை போடுறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் திங்க் பண்ணி அவங்க பணத்தை போடுறாங்க. எப்படி ஒரு எருமை செவுத்தோர நின்று செவுத்தை உறைஞ்சிட்டு சும்மா நிற்கிதோ, அந்த எருமை கூட போய் இன்னொரு எருமை சேர்ந்தா அதுவும் உருப்படாமல் செவுத்தை தான் தேய்ச்சிட்டு நிற்கும் அப்படின்ற மாதிரி இந்த எஃப்ஐஎஸ்டிஎஸ் எல்லாம் ரொம்பவுமே ரிசர்ச் அனலைசிஸ் பண்ணி நிறைய செலவு பண்ணி ஒரு ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி பணத்தை போடுறாங்க. அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸில் மொத்தமே 3 கோடி தான் ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து எஃப்ஐஎஸ் மாதிரி டிஐஸ் மாதிரி திங்க் பண்ணாமல் அவங்க எடுக்காத ஸ்டாக்கை ரீட்டைல்ஸ் எடுக்கும் பொழுது, அப்போ ரீட்டைல் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு ரீட்டைல் மாதிரியே திங்க் பண்ணக்கூடிய இன்னொரு ரீட்டைல்காரன் வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கினா தானே அது மேலே போகும். மற்றபடி 3 கோடி பேர் தான் ஷேர் மார்க்கெட்டில் இந்திய பிரஜைகள் ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ இந்த 3 கோடி பேர் வாங்கி அந்த ரீட்டைல் கேட்டகரியில் பெருவாரியாக வாங்கக்கூடிய ஷேர் எப்படி தூக்கி நிறுத்த முடியும்? ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய நிறைய ஷேர்ஸ் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னா, ரீட்டைலர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை போய் சூஸ் பண்ணுறாங்க. அதில் மேலும் மேலும் பணம் போடுறதுக்கு ஆளுகளே இல்லை. 3 கோடி பேர் தான் நம்ம ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் எஃப்ஐஎஸ்டிஐஸ் மாதிரி சிந்திச்சு அவங்க ஸ்டாக்ஸை நம்ம போய் வாங்கினா தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம யோசிக்கிற மாதிரியே ஒரு 30 கோடி மக்கள் கூட வந்து வாங்கினா நம்ம ஒரு இது போன ஷேர் வாங்கினாலும் அது மேல் நோக்கி ஏறத்தான் செய்யும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்படி இருந்தாலும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கும்பா ஸ்டாக்கில் போய் மாட்டிக்கிறோம்னு வச்சிங்களேன், அது ஒரு 5% 10% இறங்கும் பொழுதே சீக்கிரமாக அதை யோசிச்சுட்டு வெளியே வந்துடுறது நல்லது. இந்த 2 தப்பு பண்ணுறதுனால தான், அதாவது நம்ம அதிகமாக மெஜாரிட்டியாக இல்லை, வெறும் 3 கோடி பேர் ஆக்டிவாக இருக்கிறாங்க. அவங்க நாம் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திச்சு கும்பா ஸ்டாக்கில் போய் வாங்குகிறோம். அதுக்கு மேற்கொண்டு பணம் போடுறதுக்கு ஆளு இல்லை. அது ஒரு காரணம். பொறுமை இல்லாத ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பான ஸ்டாக் எடுத்துட்டா வெளியே வரதில்லை. இந்த 3 தான் மிக முக்கிய காரணம் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் தப்பான ஒரு ஷேரை போய் சூஸ் பண்ணுறதுக்கு. நண்பர்களே, இந்த இன்ட்ராக் பில்டிங் ஐபிஓ 37% லிஸ்டிங் கெயின் கிடைக்கலாம்னு ஃபர்ஸ்ட் நாளில் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிடைச்சிது. அதை விடவும் அதிகமாக வந்து இப்போ 44% இன்னைக்கு லிஸ்டிங் கெயின் ஆயிருக்கு. இன்னும் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்றவன் அதுவும் ஒரு 15-20% மேலே லிஸ்டிங் கெயின் வந்துச்சுன்னா அந்த ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு சந்தோஷம் வரும். ஸோ இப்போதைக்கு எந்த ஐபிஓக்களுமே ஓப்பன் ஆகல. ஆகஸ்ட் 27 நாளையிலிருந்து ஒரு 3 ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து சொல்லடி போட்டும் சில ஷேர்ஸ் ஏறல. அதாவது ஹெச்இஜி அப்படின்ற ஷேர் பெருசாக ஏறல, அவனும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கான். கிராஃபைட் அப்படின்ற ஷேர் அவனும் பெருசாக ஏறல. என்ன ஒரு விஷயம் வந்ததுன்னா, இந்த ஜெஃப்ரீஸ் அப்படின்ற புரோக்கரேஜ் வந்து இந்த 2 ஷேரையும் வந்து அவங்களுடைய ரேட்டிங் படி இது ஒரு பை மேல் நோக்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு சொல்லடி வந்துமே இந்த 2 ஷேர்கள் ஏறல அப்படின்றது ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு பேட் நியூஸ் இருக்குது. குளோபலில் யூஎஸ் ஃபெட் தான் சொல்லிட்டானே, நம்ம இன்னைக்கு கிராஜுவலாக எங்களுக்கு ரூட்டு கிளியராக தெரியுது, இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க தான் போகிறோம் அப்படின்னு அவன்ற தெளிவாக சொல்லிட்டான். ஆனால் இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட் மனசுக்குள்ளே ஒரே ஒரு பேட் நியூஸை சேர்த்து வச்சுக்கிட்டே வருது. என்னைக்கா ஷேர் மார்க்கெட் இறங்கும் பொழுது இதுதான் காரணம் அப்படிம்பாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்டில் கொஞ்சம் இன்னுமே டென்ஷன்ஸாக இருக்குது. சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா மாற்றி குண்டு போட்டுக்கிட்டு திரியிறாங்க. ஸோ இந்த ஒரு பேட் நியூஸ் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஆழத்தில் புதஞ்சி வச்சிருக்கு. அது எப்போ மேல் நோக்கி வருதுன்னு தெரில. எப்படி பார்த்தாலும் 1000 பாயிண்ட் கீழே இறங்கி மேல் நோக்கி ஏறுதுன்னா ஆல்மோஸ்ட் எனக்கெல்லாம் 40,000 ரூபா கிடைக்கிது. அதாவது இறங்குறான், மறுபடி இறங்கினதுக்கப்புறம் கீழே இருந்து ஒரு 1000 பாயிண்ட் ஏறான்னு வச்சிங்களேன், ஒரு 6-7 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவுக்கு 40,000 ரூபா அப்படின்றதெல்லாம் அசால்ட்டாக கிடைக்கிது. ஸோ நான் வேண்டிக்கிறதெல்லாம் என்னென்னா, 1000 பாயிண்ட் இறங்காத, ஒரு 3000 பாயிண்ட்டாக இறங்கி மறுபடி 3000 பாயிண்ட்டாக ஏறினா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கை. இந்த சமயத்தில் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கை கும்பா வாழ்க்கையாக போச்சு. 5% ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இறங்கி தான் இருக்குது. நண்பர்களே, அநியாயமாக போச்சு. வர பைபேக்கில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, பைபேக் நியூஸ் வந்தோடனே ஏதோ எல்லா காளமாடுகளும் ஒன்றா திபுன்னு ஓடுற மாதிரி
பைபேக் நியூஸ் வந்தோடனே 10-20% மேலே ஏற்றிடுறான். ஆனால் அந்த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் போர்டு என்ன சொல்லுது, என்ன ப்ரீமியத்துக்கு பைபேக் வாங்குறான் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது அவன் எவ்வளவு தூரம் ஏறினானோ அவ்வளவு தான் சொல்கிறாங்க. 20% 30%க்குள்ளே தான் ப்ரீமியம் வச்சு பைபேக் சொல்கிறாங்க. இந்த டிசிஐ அப்படின்றது போன வாரத்தில் நியூஸ் வந்துச்சு பைபேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் காலமாடு மாதிரி திபு 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 திபுன்னு மேலே ஏறி போயிட்டான். எவ்வளவு 1010 ரூபாய் இருந்தவன் 1200 போயிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% இறங்கித்தான் இருக்கு. என்ன காரணம்னா அவங்களுடைய போர்டு மீட்டிங்கில் 1200 ரூபாய்க்கு நாங்கள் பைபேக் பண்ணிக்கிறோம்னு நியூஸ் வருது. இந்த நியூஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தானே. அதுக்குள்ளே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 10% 20% ஏற்றி விட்றாங்க. கடைசியில் அது என்ன ரேட்டு, அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டு தான் அப்புறம் பைபேக் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கும்பா பாடிடுது. நண்பர்களே, இந்த வெல்ஸ்பன் லைவ் யாராவது பைபேக் அப்ளை பண்ணியிருந்தீங்களா? நான்லாம் ஒரு 20 ஷேர் அப்ளை பண்ணியிருந்தேன். 180 ரூபா ரேஞ்சுக்கு நான் வாங்கியிருந்தேன். 20 ஷேர் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் 8 ஷேரை பைபேக்கில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் ரேஷியோவாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ டெக்னோகிராஃப்ட் அப்படின்ற ஷேர்னுடைய பைபேக்னுடைய ரெக்கார்ட் டேட் 27. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷேரை வாங்கினா தான், ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கினா தான் அதுக்கு அதாவது எக்ஸ் டேட் வந்து 27, ரெக்கார்ட் டேட்டு அதே தான். பட் எக்ஸ் டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கினா தான் ரெக்கார்ட் டேட்டில் நம்ம பேர் வந்து நிற்கும். அதே மாதிரி தான் கேடிடிஎல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்றைக்கி வாங்குகிற ஸ்டாக் நாளைக்கு நம்மளுடைய பேரில் வந்து நிற்கும்னு வச்சிங்களேன் அந்த பைபேக்கு எலிஜிபிலிட்டிக்கு. இந்த சமயத்தில் இந்த டிஏஎல் கேடிஎல் இந்த ரெண்டுமே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, பைபேக் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இப்போ கேடிடிஎல் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னா 3300 ரூபா இருக்குது. அது பைபேக்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து 3700 ரூபா. ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு 400 ரூபா அதிகமாக வச்சு பைபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிஐஎல் டெக்னோகிராஃப்ட் அப்படின்ற ஷேர் 3800 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனுடைய பைபேக் என்ன ரேட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபா. இது ஒரு 700 ரூபா பக்கம் ப்ரீமியத்தில் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு உண்டான இன்னைக்கு வாங்கினா தான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் நாளைக்கு பைபேக்கு எலிஜிபிலிட்டியாக ஆகும். நண்பர்களே, இந்த பிஹெச்எலுக்கு பாருங்க ஒரு யோகம் அப்படின்ட்டு. அதாவது அதானி பவருக்கு வந்து ஏதாவது கவர்மெண்ட்டோ அல்லது வேற யாராவது ஆர்டர் கொடுத்தா தான் நிறைய பேர் அது எப்படி அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து நிறைய பேர்த்துக்கு பல்காக ஆர்டர் கொடுக்குற மாதிரி போகிறாங்க. இந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா பிஹெச்எல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதானி பவரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், இதன் மூலிமா 11,000 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே இது ஒரு நல்ல நியூஸ் தான். அசோகா பில்ட்கான் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதில் வந்து என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா 478 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தான் லோயஸ்ட் பிட்ரா வந்திருக்காங்க. இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தா காலையில் நல்லா 245 ரூபா இருந்த ஷேர் இப்போ 236 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, ஒரு 2 ஷேர் மேல் நோக்கி வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. அதாவது ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. இந்த ஜூபிட்டர் வேகன் வந்து மேலே இருந்து ஆல்மோஸ்ட் 750 ரூபாயிலிருந்து 550 ரூபாய் 200 ரூபாய் கீழே இறங்கி வந்துட்டதுனாலையும் கரெக்டாக ஒரு மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டதுனாலையும் ஏற்கனவே ஒரு இடம் இப்படி மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு பெருசாக ஏறி இருக்கான். அப்போ அதே மாதிரி இந்த தடவை இறங்கி மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு மேல் நோக்கி வருவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஷேர் ரொம்ப வித்தியாசமான ஷேர், செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எஸ்ஐஎஸ் அப்படின்ற கம்பெனி பார்க்கும் பொழுது அவன் ஒரு வெட்டுக்கிளி மாதிரியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த வருஷம் பூரா இந்த ஒரு வருஷமாக அவன் ஒரு முக்கியமான சப்போர்ட்டில் வந்தால் எகிற மாதிரியான வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா 420 ரூபா அவனுடைய சப்போர்ட் ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கான். இங்கிருந்து 460 ரூபாயும் அதுக்கு மேலே போய் ஒரு 520 ரூபா போவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த மிகப்பெரிய கேள்விகளுக்கு விடை ஒரு 2-3 மாதம் கழித்து தான் தெரியும். இந்த சமயத்தில் 2 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, சூப்பரான டிவிடெண்ட். மணப்புரம் ஃபைனான்ஸ் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 19 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஜெய்கார்ப் லிமிடெட் அப்படின்ற ஷேரில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பைபேக்கை கன்சிடர் பண்ணுறதுக்காக 29 ஆகஸ்ட் போர்ட் மீட்டிங் நடக்குது. இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஆஹா நண்பர்களே, இன்னைக்கு நிறைய ஷேர்ஸ் பறக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மேல் நோக்கி வரும் பொழுது உங்களுடைய மார்க்கெட்டும் கொஞ்சமாவது ரெக்கவரி ஆகிருக்கணும். ரெக்கவரி ஆகலைன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஏகப்பட்ட ஷேர்ஸ் இன்றைக்கெல்லாம் பறக்கிறாங்க. கேஇசி ஷேரு, ஹொனாசா, கேபிட்டல் பாயிண்ட்டு, மோத்திலால் ஓஸ்வால்னு எல்லாம் ஏகப்பட்ட ஷேர்ஸ் மேல் நோக்கி ஏறி லாபத்தை தர்றாங்க.
பெரும்பாலும் இன்னைக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் ஒவ்வொருத்தரும் 3%லிருந்து 5% ஏறி இருந்தால் இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக தான் நம்மளுக்கு அமையும். இந்த சமயத்தில் எந்த ஒரு நல்ல ஷேர் எப்போ ஏறுவான்னு நம்மளுக்கு தெரியாது. சரி, இது ஒரு நல்ல ஷேர், என்னைக்காவது ஏறுவான் அப்படின்னு நினச்சிக்கிட வேண்டியதான். இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு ஏறி இருக்கான். இன்னைக்கு இந்த ஷேர் ஒரு 3% ஏறி இருக்கு. இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி. அதே மாதிரி இது கொஞ்சம் வேல்யூவேஷன் படி சீப்புன்னு தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். அப்போ இது ஒரு நல்ல கம்பெனியாக பல பேர்த்தினுடைய மனசுக்கு தோணுனாலும் அவன் ஏறுறப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஏறுவான் அப்படின்ட்டு போக வேண்டியதான். எந்த ஒரு கம்பெனியும் ஏறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏறிட்டான்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எங்காவது லோ ரேட்டில் இருப்பான். அப்படி ஒரு லோ ரேட்டில் இது இருக்கிறதா நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தான். பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி புசு 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 புசுன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஷேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேன்லா ஷேர் தான். இது சீறிக்கிட்டே இருக்கு. டேய், நீ சீர்ன வரைக்கும் போதும், சும்மா புசு புசுன்ட்டே இருக்காத. ஒன்றா மேலே போ இல்லை கீழே போ அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த டேன்லா ஷேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இது ஒரு 1200 வந்துச்சுன்னா இது சீர்ன சீருக்கு ஒரு பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நண்பர்களே, இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஷேர், அவன் பாருங்கள் எப்படி சப்போர்ட் எடுத்து க்ளீனாக மேல் நோக்கி வந்திருக்கான். நம்மளுக்கு இந்த மாதிரியான ஷேர் தான் வேணும். க்ளீனாக ஏறி வந்துடணும். அதை விட்டுவிட்டு அது ஒரே இடத்துல நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் மிக அழகாக யாராவது வச்சுருந்தீங்கன்னா 550 ரூபாயிலிருந்து 700 ரூபா, 150 ரூபா லாபம். நண்பர்களே, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி மிகப்பெரிய கம்பெனி. அவன் 2.25% ஏறி இருக்கான். 100 ரூபா 150 ரூபா ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்த கம்பெனி இப்போ 327. அப்படியே மேல் நோக்கி ஏறி 1000 ரூபா போயிட்டான்னா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டே ஆடி போயிடும். என்ன காரணத்தினால இன்றைக்கி ஒரு 3% மேல் நோக்கி ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கோதாவரி ஆற்றின் படுகையில் KGDWN 98/2 அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு டைம் ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸ் தான். இப்போ வளைகுடா நாடுகள்லாம் நல்ல லாபத்தில் இருக்குன்னா, நல்ல செல்வ செழிப்பில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்கெல்லாம் ஆயில் அப்படின்ற ஒரு சொத்து இருக்குது. ஸோ நம்ம ஆளுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு ஆயில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசிக்கு அந்நிய செலவானியாவது குறைக்கலாம். அப்போவும் நம்மளுக்கு 50 ரூபாய்க்கெல்லாம் யாரும் பெட்ரோல் தர மாட்டாங்க. நண்பர்களே, கரூர் வைசிய பேங்க் இன்றைக்கும் கொஞ்சம் மொமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சுவாரஸ்யம் மூட்டக்கூடிய ஒரு லாபத்தை தருமா? இங்கே பார்த்தீங்களா, தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருக்கான் நான் ஸ்டாப்பாக. மற்ற நிறைய பங்குகள் கூட யூனியன் பேங்க்கு, அந்த பேங்க், இந்த பேங்க்குன்னு கீழே இறங்கி கிடந்தாலும் இந்த கரூர் வைசியா பேங்க்கு சுவாரஸ்யமாக அவன் ஏறிக்கிட்டே இருக்கான். ஸோ 80 ரூபா 50 ரூபாயிலிருந்து 200 ரூபா வந்தவன் 200 ரூபாயிலிருந்து ஏதாவது ஒரு 300 ரூபா போச்சுன்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நடக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.